உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் தகவல். சென்னையில் பெற்ற வெள்ள அனுபவங்களை வைத்து தென் மாவட்ட மக்களை காப்பது உறுதி. மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தொடர் கனமழையால் தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் தேங்கிய தண்ணீர். நடைமேடைகளையும் ரயில் பாதைகளையும் மூழ்கடித்த மழைநீரால் ரயில் சேவை பாதிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தை சூழ்ந்த மழை வெள்ளம். மழை வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்ட உள்ளூர்வாசிகள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே பாஞ்சாலங்குறிச்சி இணைப்பு சாலையில் பெருக்கெடுத்த மழைநீர். சாலையோர வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் கடல் திடீரென உள்வாங்கியது. 200 மீட்டர் தூரம் வரை கடல் உள்வாங்கியதால் கடற்கரையில் இருந்த நாட்டு படகுகள் தரை தட்டின. தூத்துக்குடி குமரி தேசிய நெடுஞ்சாலையை சூழ்ந்த வெள்ளம். தூத்துக்குடி கயத்தாற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே காட்டாற்று வெள்ளத்தை உள்வாங்கும் கிணறு. வெள்ளப்பெருக்கு காலங்களில் இந்த கிணற்றுக்கு பல மாதங்கள் தண்ணீர் சென்ற போதும் நிரம்பியதில்லை என தகவல். திருச்செந்தூர் முருகன் கோயிலை சூழ்ந்த மழை வெள்ளம். கடலில் புனித நீராட பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதோடு கடலுக்குள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைப்பு. தூத்துக்குடி அருகே உள்ள கோரம்பள்ளம் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு சாலையை உடைத்துக் கொண்டு வெளியேறும் வெள்ளம். வீரநாயக்கன்பட்டி, முத்தையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களை வெள்ளம் சூழ்ந்தது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் முக்கூடல் ஆற்று பாலத்தில் சிக்கிய மில் ஊழியர்களை படகில் மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள். குடியிருப்புகளுக்கு வெள்ளம் புகுந்ததால் பாதிக்கப்பட்டவர்களை திருமண மண்டபத்தில் தங்க வைக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு. திருநெல்வேலி ரயில்வே சந்திப்பு பகுதியை முழுமையாக மூழ்கடித்த தாமிரபரணி வெள்ள நீர். ரயில் நிலையம் முன்புள்ள வணிக நிறுவனங்கள், பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள கடைகள் மூழ்கின. தொடர் மழையால் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பாலசமுத்திரத்தில் தேங்கிய வெள்ளம். மதுரை செல்லும் மார்க்கத்தில் மழைநீர் தேங்கியதால் எதிர் திசையில் தூத்துக்குடி செல்லும் சாலையை ஒரு வழி பாதையாக பயன்படுத்தும் வாகனங்கள். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பேருந்து மூலம் பயணிகளை அனுப்பும் அதிகாரிகள். தண்டவாளம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியதால் நடவடிக்கை. தொடர்ந்து பெய்த கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை வெள்ளம். பெரியகுளம் கண்மாய் முழுவதுமாக நிரம்பி தண்ணீர் வெளியேறும் நிலையில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மூழ்கின. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அணை நிரம்பி உபரிநீர் திறப்பால் வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலம் மூழ்கியதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. சிவகாசி அருகே உள்ள முத்துலாபுரம் பெரிய கண்மாயில் உடைப்பு. கிராம பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்தது தண்ணீர். குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம்.
மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் பேரிரைச்சலுடன் பாய்ந்த வெள்ளம். தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் போடிமெட்டு வழியாக கேரளா செல்லும் சாலையில் மண் சரிவு. மதுரை கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போடிமெட்டு பகுதியில் போக்குவரத்து நிறுத்தம். நெல்லையில் வெள்ளம் சூழ்ந்த சாலைகளில் சென்ற பேருந்து. தாழ்வான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஆழ்வார் திருநகரி அருகே திருச்செந்தூர் திருநெல்வேலி பிரதான சாலையில் மின்கம்பம் சரிந்து விழுந்து விபத்து. ஆழ்வார் திருநகரி, தென் திருப்பேரை பகுதிகளில் பல மணி நேரமாக மின் விநியோகம் பாதிப்பு, மக்கள் அவதி. திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தில் முருகன் கோயிலுடன் இணைந்த சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலில் மழைநீர் புகுந்தது. திருச்செந்தூரில் உள்ள பெரும்பாலான சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். தொடர்ந்து பெய்த கனமழையால் தூத்துக்குடி ரயில் தண்டவாளத்தில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர். நெல்லை தூத்துக்குடி பயணிகள் ரயில் பாதி வழியில் நிறுத்தம். கனமழையால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குமரி மாவட்டங்களுக்கு இன்று ஆம்னி பேருந்து இயக்கம் ரத்து. தொடர் கனமழையால் பெரும்பாலான சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முடிவு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.